Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு பாடல் பாடிவிட்டு நம்ம அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எங்கள் வாழ்வில் பல நீரே, எங்கள் வாழ்வில் பல நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் மறுபடியும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் இன்றைய தினத்துல பார்க்க போகிற ஒரு வார்த்தை யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென், ஆமென். கர்த்தர் அழகா சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவர் யாருன்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு. ஒரு வார்த்தை போதும். அநேகம் பேர் இன்னைக்கு கர்த்தர் என்ன தேடி வரல, ஆண்டவருக்கு என்னுடைய முகம் தெரியுமா, என்னுடைய வேண்டுதலோட சத்தம் கேட்குதான்னு எத்தனையோ பேரு நீங்க அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டு இருக்கீங்கல்ல. இந்த ஒரு வசனத்தை பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களால கண்டிப்பா தெரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க இல்ல, நான் முதற்கொண்டு ஆரம்ப காலகட்டத்துல கிறிஸ்து யாருன்னு தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும், அதுவும் அவருடைய பிதாவிடத்துல கேட்கும் போது அதை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அதை கொடுத்து அதன் மூலமா ஒரு கனியை கொடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இல்லையா? என்ன தெரிந்து கொண்டா மாத்திரம் போதாதுங்க, என்ன அழைச்சா மட்டும் போதாது, இல்ல என்ன முன் குறிச்சா மட்டும் போதாது. எனக்கு கொடுக்கிற கனி இருக்குல்ல, அந்த கனி நிலைக்கணும். அந்த கனி நிலைக்கிறதுக்காக கர்த்தர் என்ன உருவாக்கி வைத்திருக்கிறாரு. அதனால அவர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறதுனால அவர் என்னை நிலையாக ஏற்படுத்தி இருக்கிறாருன்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நான் என்ன காரியம் செய்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள அந்த கனி நிலைக்கும். அல்லேலூயா. அப்படி நிலைக்குதுன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க அவரை தெரிந்து கொள்ளவே வேணாம். அல்லேலூயா. நீங்க அவரை தெரிந்து கொள்ளவே வேணாம், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய நாமத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார்ல. அப்ப பாருங்க 17வது வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எதற்கு என்ன தெரிந்து கொண்டு எதற்கு என் கனியை நிலைக்க பண்றாரு? நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகமே இன்றைக்கு அன்புனா என்னன்னு கேட்கிற அளவுக்கு, அதுவும் இன்றைக்கு கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்கும் போது ஃபிளக்சுவேஷன் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் காதுல கேட்கவே முடியல. இன்றைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அடுத்த வாரத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையில்லையா, நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். ஃபிளக்சுவேஷன்
இல்ல கரண்ட்டை தான் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். கரண்ட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு, லோ வோல்டேஜா இருக்குன்னு. இன்னைக்கு இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் ஒரு நாள் வந்து ஒரு காலத்துல லிவிங் டுகெதரா இருந்தது, இப்ப என்னன்னா ஃபிளக்சுவேஷன். ஹல்லேலூயா. அது மாதிரிலாம் இல்ல. கர்த்தர் என்றைக்குமே ஃபிளக்சுவேட் ஆகவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நாம் அன்பா இருக்கணும்னு கர்த்தருக்கு என்ன? ஹல்லேலூயா. ஆனா அவர் நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்லி அவர் என்னுடைய கனியை நிலைக்க பண்றாரு. இன்றைக்கும் என்னை கேட்கறதுக்கு ஆளே இல்ல, என்னை விசாரிக்கிறதுக்கு கூட கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் வைக்கலன்னு சொல்றீங்களா? கர்த்தரே உங்களுக்கு விசாரிப்புக்காரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களோட கரம் கோர்த்து உங்களுக்கு நண்பனாகவும், உங்களுக்கு ஒரு தகப்பனாகவும், உங்களுக்கு தாயாகவும், மனவாளனாகவும், மனவாட்டியாகவும் எல்லாமாவும் கர்த்தர் நம்மளோட தான் கூட இருக்கிறார். அதனாலதான் அந்த ஒரு வசனத்தை அழகா சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்க தெரிந்து கொண்டு இருக்கிறாரு? கண்டிப்பா நம்மளோட உபத்திரவ பாதையில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவை போல பாருங்களேன், யோபு எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும் அழகா சொல்லும் வசனம் என்ன சொல்லும்னா, இவ்வளவு நடந்து யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப அந்த வாய் எவ்வளவு ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்களேன். அதனாலதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதில் கனியை புசிப்பான். நம்மளுக்கு தேவையே இல்லை, எதையுமே பிரியப்படவே வேணாம். என்னுடைய பிரியம் என்ன? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், நான் கொடுக்கிற கனி நிலையா இருக்குது அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த நாள் அடுத்த நாளாக மாறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா போராட்டத்தையும் அவர் முடிச்சு அடுத்த நாளைக்குள்ள உங்களை நிறைவா அனுப்புவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்றைக்கு கூட நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை தெரிந்து கொண்டது போல உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டதினாலதான் இந்த வார்த்தையின் மூலமாய் அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேக பேரு நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், ஆண்டவர் என்னை அவர் தெரிந்து கொண்டார் என்பதை அநேகர் இன்றைக்கு உணராமல் இருக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே வேதத்துல நாம் படிப்போமானால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவை தெரிந்ததுனாலதான் நம்முடைய பாவங்களின் கரைகள் எல்லாவையும் கழுவி அவருடைய பிள்ளையாய் அவருக்கு பாத்திரமானாய் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும்படியாக அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன உபத்திரவத்தின் பாதைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவர்களுக்குள்ளாய் நாம் இழுப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் அவர் உடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில கூட எங்கள் குடும்பமாக இந்த காரியத்தை நாங்கள் பிரயாசப்பட்டதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை சொல்வதற்கு நாட்கள் போதாது. ஏன்னா கர்த்தர் எங்களை இந்த வாழ்க்கையில கொண்டு வந்ததற்கு அநேக உபத்திரங்களை நான் கடந்துதான் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறோம். சோ கர்த்தருடைய வார்த்தை எங்களை அவர் தெரிந்து கொண்டார். முதலாவது என்னை தெரிந்து கொண்டார். அதற்கு பிற்பாடு என் வாழ்க்கை துணையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு கொடுத்த பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு குடும்பமாக தெரிந்து கொண்டு உங்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை அனுபவித்த அந்த வார்த்தைகளையும் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் அவர் காட்டின அந்த பாதை நாங்கள் பிடித்து கொண்டதுனாலதான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசும்படியாக கர்த்தர் எங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் உங்களை தெரிந்து கொண்டதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க கடந்துதான் வரீங்க, எத்தனையோ சூழ்நிலை நீங்க கடந்துதான் வரீங்க. ஆனாலும் அந்த இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றினவர் என் தேவன். அல்லேலூயா. உங்களை அந்த இடத்திலிருந்து தப்பிவிக்க செய்தவர் என் தேவன். மனிதர்கள் பேசலாம், மனிதர்கள் இன்றைக்கு ஒருவேளை தம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உனக்கு நான் செய்யறேன்ற அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ஆனா அந்த வார்த்தை மாறலாம். ஆனா என் தேவன் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிற தேவன் அல்ல, அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வார்த்தையை அனுப்பி உங்களை அவர் குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற என்னை அழைத்த என் தேவன், மரண பரியம் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த என் தேவன் இன்றைக்கு உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நான் விசுவாசிக்கிற உங்களை அழைத்த என் தகப்பன், உங்களை உருவாக்கின என் தகப்பன் இந்த நாளில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதான போக்கையும் அவர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் என்று கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆம் டாடி. அப்பா, நாங்க உங்களை தெரிந்து கொள்ளப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் தாயின் கருவறையில நீர் எங்களை உங்களுடைய கண்களினாலே கண்டிருக்கிறீரப்பா.
உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிறீங்க. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல பார்க்க முடியாதப்பா. உம்மை போல ஒரு அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்துல பார்க்க முடியாதப்பா. இன்றைக்கு உம்மை அறிந்து கூட உம்முடைய அன்பை விட்டு பின்மாற்றத்துல போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினுடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் கட்டுகிறோம் சுவாமி. வார்த்தை கேட்கும் பொழுது அவருடைய எல்லா உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா. கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், என்ன அழைப்பிற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த அன்பின் உணர்வை அவர்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே இன்று இரவு நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலமா நீ தொடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அதற்கு நாங்கள் சாட்சி அப்பா. நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் சாட்சி சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் பலப்படட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றும் வேரூன்றி எழும்பத்தக்கதான கிருபை நீங்க தாங்க சுவாமி. எங்களை போல இன்னும் அநேக பேர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானிலே உமக்காக நாங்கள் திறப்பிலே நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கேட்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஆமென் என்றும் நடத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you.